ஹிஸ்டரி அக்கா அவங்களோட ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருப்பாங்க. ஏர்போர்ட்ல உட்காந்து கையில சாப்பிடலாமன்னு என்னோட அப்பா அம்மா கேட்டாங்க. சோ அவங்களுக்காக அவங்களோட நானும் கையில சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கையில சாப்பாடு சாப்பிடுறதுங்கிறதே நம்மளுக்கு ரொம்ப அந்நியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. கையில சாப்பிடுறதுங்கிறது கலாச்சாரத்தை தாண்டி மிகப்பெரிய அறிவியல் பின்னணி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. பாக்டீரியாக்கள்லயே நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு இருக்கு. கெட்ட பாக்டீரியா நமக்கு நோயை உண்டாக்கும், நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சு நமக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் உங்களோட இன்டெஸ்டைன்ல, உங்களோட வாயில, உங்களோட கை நுனிகள்லயும் இருக்கு. சோ நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது அந்த நல்ல பாக்டீரியா உள்ள போய் உங்க உடம்புல ஏதாவது கெட்ட பாக்டீரியா இருந்தா அதை கொன்னு உங்க உடம்ப பாதுகாக்கும். இதனாலதான் நம்ம முன்னோர்கள் கையில சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. 1000 பேர் சாப்பிட்டு அரைக்குறையா அலம்புன ஸ்பூனை விட உங்களுடைய சொந்த கையில நீங்க சாப்பிடுறது ரொம்பவே பெனிஃபிட் ஆனது தாங்க. சோ அதை கேவலமா நினைக்காம கையில சாப்பிடுங்க. கீர்த்தி ஹிஸ்டரி அக்கா அவங்களோட ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருப்பாங்க. ஏர்போர்ட்ல